நம்ம மேகி பண்ண போகிறோம். மேகிக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேகி பவுடர், எக்கு 1, தக்காளி, இது என்ன இருக்குன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் பீன்ஸு, கேரட் அறுத்து வச்சுருக்கேன், எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு, கோஸ், இதெல்லாம் தேவையான பொருட்கள். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு நல்லா சூடாக நம்ம மேகி வேக போடணும். மேகி வேக போடணும். ஜீவன் வரும்போது கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கணும். இப்போ வடச்சட்டி நல்லா சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஜீவன் வருது. நம்ம நேரத்தில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து அளவாக போட்டுக்கலாம். இவ்வளோ கடுகு போட்டுக்கலாம். போதும், நிறையாவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும். கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு போடலாம். கடலைப்பருப்பு இவ்வளோ போட்டுடலாம். கடலைப்பருப்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கலாம். இதெல்லாம் வணங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆன கடைசியில் நம்ம தக்காளி போடணும். தக்காளி போட்ட கடைசியில் நம்ம அடுத்து அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் போடணும். நம்ம நல்லா இந்த வெங்காய ப்ரௌன் இந்த ஒரு பொன்னிறமாக வந்த கடைசியில் தக்காளி போடணும். பாருங்க நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது. தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கிட்டுங்க. நம்ம இப்படி ஒரு கரைச்சி எடுத்து இங்கே கொடுத்துக்கலாங்க. கல்வி தெரிஞ்சிருக்கு. சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோஸ் போட்டுக்கலாம். கோஸ் போட்டு இங்கே பீன்ஸு, கேரட்டு போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸ் போட்டுக்கிட்டு
நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம எக் அடிச்சு ஊற்றிக்கலாம். எக்கு நல்லா நம்ம கையில் ஒட்டி இருக்கிறத சுற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு அசல் மனம் மனசுல இப்போ இந்த கலரில் வந்துருக்கு. நான் இப்போ வந்து கிளாஸ் இருக்க தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றில உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம மேகி பேக்கெட்டை எடுத்து போட்டுட்டு அந்த மசாலா பொடியை தூக்கி போட்டுக்கணும். அதுக்குள்ள நல்லா கொதி வரட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது வரைக்கும் ஒரு பிளேட் எடுத்துக்கோம். பிளேட் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம மேகியும் பவுடரும் போட்டுக்கலாம். பாருங்க, தாஸ் திருப்பி நாங்கள் இந்த வரட்டி இந்த தேருக்கு தான் வாங்கினோம். இன்னும் இது பிராண்டு பார்த்தா துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும். நான் இந்த தோசை சுடும்போது சல்லும் உள்ள போயிடும். தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ எடுத்து மேகி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ மேகி போட்டுக்கலாம். மேகி கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம். எல்லா பொடியும் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டேன் மேகி பொடியை. ஓகே, நம்ம இப்போ இது டஸ்ட்பின் இதில் போட்டுக்கலாம். ஓகே, இதை நல்லா இப்படி முக்கி விட்டுக்கலாம். இப்படி முக்கி விட்டாதான் அது நல்லா பிரியும். முக்கி விட்றேன். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா, இப்போ வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாலும் இந்த மாதிரி போட்டு தந்தீங்கன்னா சூப் நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. இந்த டெக்னிக் நாங்கள் புதுசாக பண்ணுறோம். நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு யூடியூப் பார்த்து நாங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் போடுறோம். பாருங்கள், நல்லா அப்படி நூடுல்ஸ் ஆட்ட வேகுது. நூடுல்ஸ் ஆட்டுட்டு மணக்குதுங்க. ஒரே மனம். எப்படி அதுக்கு ஒரு ரைமிங் பேர் வச்சுக்கிறாங்க, சனல் என்ன மனம். அதே மாதிரி தண்ணி
நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது செஞ்ச கடைசியில் எடுத்து சாப்பிடலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி இதை தூக்கி இது மேலே வச்சுட்டு கறித்துணும் இங்கே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம போட்ட பொருளெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாதி பொருட்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். சிரிக்காத பாதி பொருட்கள் உங்ககிட்ட இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணுறது தெரியுங்களா? அவங்க வீட்டில் கடுகு இருக்கும், கடலைப்பருப்பு இருக்கும், எண்ணெய் இருக்கும், மஞ்சத்தூள் இருக்கும், உப்பு இருக்கும், கோஸ் இருக்கும். இந்த பொருட்கள் இருக்கிற மாதிரி தான் உங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நான் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் நீங்களும் பண்ணி பாருங்கள். சரிங்களா? கொதிச்சிட்ருக்கு. இது கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதோ இதுதான் எங்கள் வீடு சாமி ரூம். பாருங்கள், சாமி ரூம். இங்கே விநாயகர், இங்கே சாமி, இங்கே 2 மாடு இங்கே பாருங்கள். அப்புறம் வந்து இங்கே கீழே மசாலாஸெல்லாம் வச்சுருக்கோம். கீழே மசாலா நல்லா கிண்டி வச்சுக்கலாம். இன்னைக்கு என் கை பக்கத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அலற போகிறாங்க. ரவுண்ட் அப் பண்ணலாம். அவ்வளோதாங்க, மேகி ஆயிடுச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம். தண்ணி இறக்கி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வைக்கலாம். வாங்க. இப்போ பாருங்கள் மேகி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்க போகிறோம். ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸ்பூன் போட்டுக்கலாம். வாங்க போய் கொடுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது விஷாலினி. சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வார வாரம் செய்வேன். பாய்.